42:2 தேவரீர் நீர் சகலமும் செய்ய வல்லவராயிருக்கிறீர், நீர் செய்ய நினைப்பது ஒன்றும் தடைபடாது என்பதை நான் அறிந்திருக்கிறேன் என்று பக்தன் சொல்லுகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதை நம்ம புரிந்து கொள்ளணும். ஆண்டவரால இந்த பூமியில செய்ய முடியாத காரியம் ஒன்றுமே இல்லை. அவரால் எல்லாமே கூடும். ஆமை ஸ்தோத்திரம். அவரை விசுவாசிக்கிறவர்களுக்கு எல்லாம் ஆகும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. லூக்கா 1:37 சொல்லப்பட்டிருக்கு, தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்ப சோத்திரம், தேவனாலே எல்லாமே கூடும். நாம் ஆராதிக்கிற தேவனாலே எல்லாம் கூடும். மனித சமுதாயம் இன்னைக்கு பலவிதமான பாடுகளுக்குள்ள சிக்கி நிக்க காரணம் என்ன அப்படின்னா, தேவனை அறிந்து கொள்ளாததுனால அப்படிப்பட்டதான பிரச்சனைகள் இருந்து அவங்க வாழ்க்கை விடுதலையாக்கப்பட முடியாமல் அவங்க வாழ்க்கை என்ன பண்ணி கொண்டு இருக்கு, வேதனைக்குள்ள இருக்கு. ஏன்னா தேவனாலே எல்லாம் கூடும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தேவரீ நீர் சகலமும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைக்கிறது ஒன்றும் தடைபடாது என்பதை நான் அறிந்திருக்கிறேன் என்று பக்தன் சொல்லுகிறதை பார்க்கிறோம். அப்ப இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் சோத்திரம் மெய்யான தேவன் என்று விசுவாசித்து அவரை நோக்கி பார்ப்போமானால் நம்முடைய வாழ்க்கையில இருக்கிற பிரச்சனைகள் தீர்க்கப்பட முடியாமல் அல்ல, அந்த பிரச்சனைகள் எல்லாவற்றையும் ஆண்டவர் என்ன பண்ணுவார், தீர்த்து கொடுப்பார். ஏனென்றால் அவரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை என்று சொல்லப்பட்டிருக்கு. அல்லேலூயா. தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை, அவராலே எல்லாம் கூடும். அப்ப நம்ம என்ன செய்யணும், ஆண்டவர் இயேசுவை விசுவாசித்து நம்முடைய பிரச்சனைகளை யாரிடத்துல கொண்டு வரணும், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடத்துல கொண்டு வருவீர்களானால் அந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வை தந்து என்ன பண்ணுவார், ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. சரி, தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். ஒரு காரியத்தை உங்களுக்கு உதாரணத்துக்கு சொல்றேன். சோத்திரம், இந்த பாதை நம்ம ரோடு போட்டிருக்கிறோம். இதற்காக சோத்திரம் கடந்த காலங்களில் பிரயாசப்பட்டோம். எப்படி பிரயாசப்பட்டோம் அப்படின்னா, ஆமை சோத்திரம், அரசாங்கத்தின் வழியில என்னென்ன முயற்சிகள் எடுக்கணுமோ சகல காரியங்களையும் முயற்சி எடுத்தோம். ஆமை சோத்திரம், தலைவர் இந்த கிராம சபை, இன்னைக்கு கிராம சபை கூட்டம் நடக்குது. இதுபோல சோத்திரம் கடந்த காலங்களில் நடந்த கிராம சபை கூட்டங்களில் ஆமை சோத்திரம் மனு எழுதி எங்களுக்கு ஒரு ரோடு வசதி செய்து கொடுக்கணும், செய்து கொடுங்க அப்படின்னு சொல்லி ஆமை சோத்திரம் 2 முறை என்ன பண்ணியிருக்கிறோம், கிராம சபை கூட்டத்தில் மனு கொடுத்திருக்கிறோம். தலைவரையும் பார்த்து பல முறை என்ன பண்ணியிருக்கிறோம், சொல்லியிருக்கிறோம். கவுன்சிலரை பார்த்துருக்கிறோம், மெம்பரை பார்த்துருக்கிறோம், பிடிஓ ஆஃபீஸை பார்த்துருக்கிறோம், ஆமை தாசில்தாரை பார்த்துருக்கிறோம். சோத்திரம் உச்சகட்டமா சிஎம் நேரா பார்த்து என்ன பண்ணோம், மனுவை கொடுத்தோம். அல்லேலூயா. ஆனா பாருங்க ஸ்தோத்திரம், இந்த காரியம் ஆமை சோத்திரம் தொடர்ந்து கிட்டத்தட்ட 5 வருடங்களா என்ன பண்ணி கொண்டே இருந்தது, தடையாவே இருந்தது. அப்ப சோத்திரம் சரி, இந்த முயற்சியெல்லாம் எடுத்ததற்கு பின்பதாக தொடர்ந்து ஆண்டுடைய சமூகத்துல ஊக்கமா ஜெபிக்க ஆரம்பித்தோம். ஜெபத்துல 2 பிரதான காரியத்தை வைத்தோம். ஒன்று, அரசாங்கத்தின் மூலியமாய் செய்யப்படுமானால் காரியத்தை துரிதமாய் செய்து கொடுங்க, இல்ல நாங்களே அந்த காரியத்தை செய்யணும்னா எங்களை பலப்படுத்தி அந்த காரியங்களை செய்யும்படி என்ன பண்ணுங்க, வழி நடத்துங்க அப்படின்னு சொல்லி தேவ சமூகத்துல ஜெபிக்கும் போது ஆமை சோத்திரம் அக்டோபர் மாதத்திலே கர்த்தர் அதற்குரிய வழிகளை என்ன பண்ணார், திறந்து கொடுத்தார். திறந்து கொடுத்து நம்மளை கொண்டே தேவ ஜனங்களை கொண்டே அந்த வேலைகள் துரிதமாய் செய்து முடிப்பதற்கு தெய்வம் அனுக்கிரகம் பாராட்டினார். அல்லேலூயா. ஆமை சோத்திரம். அதோடைய தேவைகள் முழுவதையும் தெய்வமே என்ன பண்ணார், துவங்கும் போது நம்மளிடத்துல வெறும் 700 ரூபாய் இருந்தது. தேவனுக்கு மகிமையா சாட்சி பகிர வெறும் 700 ரூபாய் தான் நம்முடைய அக்கௌண்ட்ல. துவங்கும் போது முடிக்கும் போது அதோடைய தேவைகள் முழுவதும் என்ன பண்ணியாச்சு, ஆமை சோத்திரம் செட்டில் பண்ணி முடிப்பதற்கு பரலோகத்தின் தேவன் வழிகளை திறந்து என்ன பண்ணார், ஆசீர்வதித்து கொடுத்தார். அல்லேலூயா. அப்ப பாருங்க சோத்திரம், பிரச்சனை தேவனிடத்தில் கடந்து போகும்போது அதற்குரிய வழிகளை திறந்து தேவன் ஆசீர்வதித்து கொடுக்கிறவராய் இருக்கிறார். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். அல்லேலூயா. அவன் ஒரு உதாரணத்துக்காக இந்த பகுதியை நான் சொன்னேன். ஏன்னா தேவரீர் நீ சகலமும் செய்ய வல்லவர், அவரால முடியாதது என்று ஒன்றுமே இல்லை. அவர் செய்ய நினைக்கிறத எந்த மனுஷனும் எந்த சாதி பிசாசும் தடை செய்ய முடியாது. என்ன பண்ண முடியாது, அவர் செய்யணும்னு முடிவு பண்ணிட்டா யாராலும் என்ன பண்ண முடியாது, எந்த அதிகாரம் எழும்பி வந்தாலும் தடை செய்ய முடியாது, எந்த மனிதர்கள் எழும்பி வந்தாலும் தடை செய்ய முடியாது.
எந்த தீய சக்திகள் எழும்பி வந்தாலும் என்ன முடியாது, தடை செய்ய முடியாது. அதனால நம்முடைய வாழ்க்கையில தேவனாலே எல்லாம் கூடும் என்று நாம் விசுவாசிப்போமானால், ஆமை சோத்திரம், நம்முடைய பிரச்சனையை அவரிடத்திலே கொண்டு போனால் அந்த பிரச்சனைக்கு ஏற்ற காலத்துல ஒரு தீர்வை தந்து என்ன பண்ணுவார், ஆசீர்வதிப்பார். கடந்த காலங்கள்ல ஒரு முறை சோத்திரம், இந்த குறை தீர்க்கும் நாள் அப்படின்னு சொல்லி திங்கக்கிழமை கலெக்டர் ஆபீஸ்ல குறை தீர்க்கிற நாள் சொல்லி மக்கள் போய் என்ன பண்ணுவாங்க, தங்கள் மனுவெல்லாம் கொடுப்பாங்க. ஒரு சூழ்நிலை நிமித்தமா நானும் போயிருந்தேன். அங்க போகும்போது ஒரு வயதானவர் வந்தார். கிட்டத்தட்ட 90 வயதை கடந்திருக்கும். அவர் நிறைய அந்த மனு, அந்த பேப்பர், டாக்குமெண்ட் எல்லாம் பிடிச்சுக்கிட்டு தோல்பையில் வச்சுக்கிட்டு, நான் நினைச்சேன் என்னடா இவ்வளவு இவர் இன்னைக்கோ நாளைக்கோன்னு இருக்கிறாரு, இவர் இந்த இடத்துக்கு வந்து என்ன பண்றாரு, நிக்கிறாரு. நான் கொஞ்சம் பேச்சு கொடுத்து கேட்டேன், என்னையா என்ன விஷயம், என்ன பிரச்சனை அப்படின்னு. ஒரு இட பிரச்சனையா, அதுக்காண்டி மனு கொடுக்கறக்காண்டி எவ்வளவு காலமா இருக்கு, அது 30-40 வருஷமா இருக்குதுயா. எத்தனை வருஷமா இருக்குதா, 30-40 வருஷமா. நானும் இந்த கலெக்டர் ஆஃபீஸுக்கு வந்து வந்து மனு என்ன பண்ணிட்டு இருக்கிறேன், கொடுத்து கொண்டு இருக்கிறேன். 30-40 வருடங்கள் ஆயிடுச்சு, என் ஆயுசே முடிய போகுது, இன்னும் அந்த பிரச்சனைக்கு என்ன பண்ணல, தீர்வு வரல. அல்லேலூயா, சோத்திரம். அப்ப பாருங்க, பிரச்சனைக்கு தீர்வுக்காக சோத்திரம் அதிகாரிகளை பார்க்க வேண்டாம்னு சொல்லல, சோத்திரம் தலைவர்களை பார்க்க வேண்டாம்னு சொல்லல. ஆனா 30-40 வருஷம் ஆயுசு முடிஞ்ச அந்த அந்த இடம் அவருக்கு வந்து என்னத்தை அனுபவிக்க போறாரு பார்த்தீங்களா? காலம் கடந்து போகுதா இல்லையா? கர்த்தருக்கு சோத்திரம். அதன் காலத்துல அது நம்முடைய கரத்துல வந்து சேர்ந்தாதானே அந்தந்த காரியங்களை சிறப்பா செய்ய முடியும். அப்ப சோத்திரம், செய்ய வேண்டிய கடமைகளை மாத்திரம் செய்யணும். நம்ம இந்த இடத்துக்குள்ள வருவதற்கு எவ்வளவோ பிரச்சனைகள். ஆமை சோத்திரம், சிவில் கேஸ் தலைமுறையா போகும். 30 வருஷம் 40 வருஷம். ஆமை சோத்திரம், அதுல போட்டு சோத்திரம் நம்ம இந்த இடத்துக்குள்ள வரக்கூடாதுன்னு என்ன பண்ணாங்க, காரியங்களை நடப்பித்தாங்க. நம்ம செய்ய வேண்டிய கடமையை செஞ்சுட்டு பிரச்சனையை எங்க கொண்டு போனோம், இரட்சகரிடத்துல கொண்டு போனோம். நம்முடைய தலைவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடத்துல கொண்டு போனதுனால ஆமை ஸ்தோத்திரம், ஒரு ஆர்டர் வருது, ஜட்ஜு ஒரு ஆர்டர் போறார், 3 மாசத்திற்குள்ள என்ன பண்ணணும், இந்த கேஸ முடிக்கணும். அவங்க 30 வருஷம் கொண்டு போகலான்னு நினைச்சுக்கிட்டு இருந்தாங்க. எத்தனை வருஷம், எப்படி சவால் என்கிட்ட விட்டாங்க, முடிஞ்சா உன் இடத்துக்குள்ள காலை வச்சு பாரு அப்படின்னாங்க. முடிஞ்சா இந்த இடத்துக்குள்ள நீ வந்து பாருன்னு சொன்னாங்க. அல்லேலூயா. என்னால முடியாது, எனக்குள்ள இருக்கிற இயேசுவால முடியும்னு சொன்னேன். அல்லேலூயா, சோத்திரம். கர்த்தர் நல்லவர். சொன்னவங்களும் என்ன பார்க்கறாங்க, சோத்திரம், காரியங்களை கர்த்தர் நடப்பித்து கொண்டிருக்க. ஏன் இந்த காரியத்தை சொல்றேன்னா, பிரச்சனை கர்த்தரிடத்துல போனா மட்டும்தான் பிரச்சனை மாறும். இல்லைனா அது தீராத பிரச்சனையா வாழ்க்கை முழுவதும் இருக்கும். தீராத பிரச்சனையா. அப்ப அந்த ஐயா எவ்வளவு காலம், 30 வருஷம் 40 வருஷம், 90 வயசு ஆகி போச்சு. இன்னும் அந்த டாக்குமெண்ட்டை எடுத்துக்கிட்டு மனு எடுத்துக்கிட்டு எங்க போயிட்டு இருக்கிறார், கலெக்டர் ஆபீஸ். அவர் உயிரோட இருக்கிறாரா, அவருக்கு ஒரு தீர்ப்பு கிடைச்சிச்சான்னு தெரியல. சோதரம், நான் கண்டு ஒரு கிட்டத்தட்ட சோதரம் ஒரு 7-10 வருஷம் இருக்கும். அந்த 7-8 வருஷம் இருக்கும். சரி போகட்டும், கர்த்தர் நல்லவரா இருக்கிறார். சோதரம். அப்ப நம்ம மேல கேஸ் போட்டதுனால நானும் ஒரு சூழ்நிலைக்காக என்ன பண்ணேன், நான் என்னைக்குமே அதிகாரியை ஒரு முறை தான் சந்திப்பேன், அதிகபட்சம் போனா 2 முறை சந்திப்பேன். அதுக்கப்புறம் அவங்கள்ட்ட போய் என்ன பண்ண மாட்டேன், நிக்கவே மாட்டேன். நம்ம சோதரம் செய்ய வேண்டிய கடமையை செஞ்சாச்சு. இனி யார் தான் நமக்கு செஞ்சு கொடுக்கணும், இரட்சகர் இயேசுதான் நமக்கு செஞ்சு கொடுக்கணும்னு அந்த பிரச்சனையை தேவ சமூகத்தில் என்ன பண்ணிடுவோம், கொண்டு போயிருவோம். கர்த்தர் காரியங்களை அற்புதமாய் செய்து கொடுப்பார். அல்லேலூயா. போட்டாரு பாருங்க ஒரு ஆர்டர், 3 மாசத்துக்குள்ள அந்த கேஸ் என்ன பண்ணிடணும், முடிச்சிடணும். அந்த வாங்கின ஜட்ஜி என்ன பண்ணாரு தெரியுங்களா, 3 நாள்ல கேஸை முடிச்சுட்டு போயிட்டார். அல்லேலூயா, சோத்திரம். பாதையை திறக்கணும். ஆமை சோத்திரம், அவங்களுக்கு வழியை கொடுக்கணும். ஆமை ஆக்கிரமிப்பெல்லாம் என்ன பண்ணணும், அகற்றணும். யாரும் புறம்போக்க என்ன பண்ணக்கூடாது, அபகரிக்க கூடாது. ஆமை சோத்திரம். அது அரசாங்கத்துடைய சொத்து என்று சொல்லி தீர்ப்பை கொடுத்துட்டு என்ன பண்ணிட்டாரு, போயிட்டார். சோத்திரம். 30 வருஷம் இழுக்குன்னு நினைச்சாங்க. ஆமை சோத்திரம். சில காலங்களுக்குள்ளே கர்த்தர் காரியங்களை செய்தார். காரணம் ஒண்ணுதான், தேவனை சார்ந்து கொள்ளலன்னா இன்னைக்கு வரைக்கும் அந்த பிரச்சனை என்ன பண்ணிட்டே இருக்கும், வழக்கு ஓடிக்கிட்டே இருக்கும். ஆமை சோத்திரம். ஆனா செய்ய வேண்டிய கடமையை செஞ்சுட்டு தேவனிடத்தில் அந்த பிரச்சனையை கொண்டு வந்ததுனால, தேவன் அந்த பிரச்சனையை கையில எடுத்ததுனால அந்த பிரச்சனைக்கு தீர்வை துரிதமாய் கொண்டு வந்து காரியங்களை நடப்பிக்க தேவன் கிருபை பாராட்டினார். அல்லேலூயா, சோத்திரம். 2019 கர்த்தர் வழியை திறந்தார்.
ஆனா சோத்திரம் 2018 கடைசி. ஆனா 19ல உள்ள வந்துட்டோம். 19ல என்ன பண்ணியாச்சு? எல்லா காரியத்தையும் பாருங்க, கிட்டத்தட்ட 6 மாத காலம் கூட கிடையாது. சோத்திரம் குன்று மாறி கிடந்தது. ஆனா தேவன் என்ன பண்ணார்? காரியங்களை வேகமாய் சமப்படுத்தவும், ஆமை துரிதமாய் கட்டடங்களை எழுப்பவும், ஆமை சோத்திரம் 2018 கடைசியில தான் பாதை திறந்தது. 2019 ஜூன் மாதம் இந்த எல்லைக்குள்ள வந்து சேருவதற்கு, குடி புகுவதற்கு கர்த்தர் என்ன பண்ணார்? கிருபை பாராட்டினார். சரி, நிறைய பேர் பணத்தை வச்சுக்கிட்டு வீடு கட்ட முடியலைன்னு சொன்ன காரியங்களை காதால கேட்டிருக்கிறேன். அவர் ஒரு நல்ல ஸ்கூல்ல ஹெச்எம்மா இருக்கிறார். மாசம் 80,000 ரூபாய் சம்பளம். ஆனா கட்டுறதுக்கு பணம் இருக்கு. கட்டுறதுக்கு என்ன இருக்கு? லட்ச லட்சமா பணம் இருக்கு. ஆனா 20 வருஷமா கட்டிட்டு இருக்கிறாங்க வீட. எத்தனை வருஷமா கட்டுறாங்க? இன்னும் கட்டி முடிக்கல. 20 வருஷமா கட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனா நமக்கு தேவன் 6 மாதத்திற்குள்ள என்ன பண்ணியாச்சு? குடி இருக்கிற அளவுக்கு கர்த்தர் காரியங்களை செய்தார். ஏன்? அவங்கள்ட்ட பணம் இருக்கு, தேவன் இல்லை. நம்மள்ட்ட பணம் இல்லை, தேவன் இருக்கிறார். காரியங்களை அவரை வாய்க்க பண்ணுகிறார். கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோமா? கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இன்னொருத்தர் ஈபியில வேலை பார்க்கிறவர், அவரு ஆர்சியில இருக்கிறவர். அவருடைய வாழ்க்கையிலும் பார்த்தீங்கன்னா ஒரு வீடை கட்டணும்னு ஆசை. அவர் சாகிறதுக்குள்ளாட்டி கட்டி பாதியில கிடக்கு, பாலடைஞ்சு கிடக்கு, முடிக்க முடியல. பணம் இருக்கு, ஆனா காரியம், ஆமா, ஒரு வேலை போய் தொட்டோம்னா ஏதாவது பிரச்சனை வந்துடும், அந்த பணத்துக்கு ஏதாவது ஒரு நஷ்டம் வந்துடும், இல்லைன்னா சோத்திரம் ஏதாவது பலவீனங்கள் வந்துடும். இப்படி காலம் ஓடிடுச்சு. பார்த்தா முள்ளு கருவையில மண்டி வீடை காணோம். வீட்டுக்குள்ள வீட்டை சுத்தி என்ன பண்ணி மண்டி கிடக்குது? முள்ளு கருவு. ஒரு முறை சோத்திரனுடைய ஆவிக்குரிய தகப்பன் ஊழியக்காரரை கூட்டிட்டு போய் அவங்க ஆண்டவருக்குள்ள வழி நடத்தினாங்க. ஐயா, இப்படி வீடு கட்ட முடியாம கிடக்குன்னு சொல்லி போய் காமிச்சா. செபிச்சு வந்ததுக்கு அப்புறம் ஒரு சில மாதத்திற்குள்ள அந்த தடைகள் விலகி வீடை கட்டி முடிச்சு பிரதர்ஷனம் பண்ணிட்டாங்க. அல்லேலூயா. அப்ப பாருங்க, இவ்வளவு காலமா கட்ட முடியாமல் இருந்ததே, அப்ப சில மாதத்திற்குள்ள எப்படி கட்ட முடிஞ்சிச்சுன்னா, பிரச்சனை யார்கிட்ட போனுச்சு? இரட்சகரிடத்துல போனுச்சு. இயேசுவிடத்துல போனதுனால ஆண்டவர் அதுல இருக்கிற தடைகளை நீக்கினார். ஏன்னா அவர் செய்ய நினைக்கணும்னு நினைச்சிட்டா எந்த மனித சக்தியோ எந்த தீய சக்தியோ அதை தடுத்து நிறுத்தவே முடியாது. அதான் இங்க வேதவசனம் சொல்லுது. தேவரே, நீர் சகலம் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைப்பது ஒன்று என்னவனாது தடைபடாது என்று சொல்லப்பட்டிருக்கு. நான் வேலை பார்த்து முடிச்சுட்டு வேலையை ரிசைன் பண்ணிட்டு ஆண்டுடைய ஊழியத்துக்குள்ள வரேன். அப்படி வரும்போது சோத்திரம் ஒவ்வொரு மாதமும் 4.5 வருஷம் வேலை பார்த்தேன். அப்போ ஒவ்வொரு மாதமும் என்னுடைய பிஎஃப் பிடிப்பாங்க. பிடிச்சு கவர்மெண்ட்ல போட்டுட்டு வேலையை விட்டுட்டு போகும்போது மொத்தமாக வாங்கிக்குவாங்க. நான் வேலையை முடிச்சுட்டு நான் பிஎஃப் ஆஃபீஸில் போயிட்டு, ஐயா நான் வேலையை ரிசைன் பண்ணிட்டேன், ஆமாம் என்னுடைய பிஎஃப் பணத்தை கொடுங்க அப்படின்னு அங்கே போய் கேட்டால் அவங்க பணத்தை என்ன பண்ணவே இல்லை. பிஎஃப் ஆஃபீஸில் 4.5 வருஷமா என்ன பண்ணல, போடவே இல்லை. அப்புறம் எங்கிட்ட போட்டா தானே பணம் வரும், பணம் வரல. நான் அப்படி போய் நிற்கும் போது என்னோட வந்து நிற்கிறான். நான் சொன்னேன், ஐயா நீ இப்பதான் வேலையை விட்டுட்டு வந்திருக்கிற, நான் 5 வருஷம் ஆகி போச்சு, இன்னைக்கு வரைக்கும் எனக்கு என்ன வரல, பிஎஃப் வரல அப்படின்னு சொல்லிட்டாங்க. நான் நினைச்சேன், சரி நம்ம வேலை பார்த்தா காசு, அவன்கிட்ட காசு கிடையாது, நம்ம காசு தானே, பிஎஃப் வந்தாகணுமே அப்படின்னு சொல்லி. அப்புறம் போய் ஆஃபீஸில் போய் கேட்டால் யாரும் ரெஸ்பான்ஸ் இல்லை, ஒரு பதிலும் கிடையாது. அப்புறம் வா போ அப்படின்னு சொல்லி, ஏன்னா வேலையை விட்டு வெளில வந்ததுக்கப்புறம் எந்த ரெஸ்பான்ஸும் இல்லை. அவர் இன்னொருத்தர் வேலையை விட்டவர் சொல்கிறார், நான் 5 வருஷம் வேலை விட்டுட்டேன் ஐயா, விட்டு வந்து 5 வருஷமா அலைஞ்சிக்கிட்டு இருக்கிறேன், இன்னைக்கு வரைக்கும் எனக்கு என்ன வரல, பிஎஃப் வரல. நமக்கு தான் ஆண்டவர் இருக்கிறார்ல, பிரச்சனையை எங்கே கொண்டு போயிடுவோம், ஆண்டவர்கிட்ட கொண்டு போயிட்டோம். ஆண்டவர்கிட்ட கொண்டு போன சில மாதத்திற்குள்ள சோத்திரம் 5 வருஷமா பிஎஃப் வரான்னு அவன் அலைஞ்சிக்கிட்டு இருக்கிறான். ஆனா சோத்திரம் நமக்கு துரிதமாய் காரியங்களை செய்து நம்முடைய கரங்களில் அந்த பிஎஃப்ஐ பெற்றுக்கொள்வதற்கு தேவன் உதவி செய்தார். அல்லேலூயா. அவருக்கு கிடைச்சிச்சான்னு தெரியல, ஆனா நமக்கு சில மாதத்துக்குள்ள கர்த்தர் என்ன பண்ணார், காரியத்தை வாய்க்க பண்ணினார். கர்த்தருக்கு மாத்திர மகிமை உண்டாகட்டும். ஒரு அதிகாரிகிட்ட போய் ஒரு காரியத்துக்காக நான் நிற்கிறேன், ஐயா கையெழுத்து போடணும் அப்படின்னு சொல்லி. அந்த மனுஷன் சொல்றாரு, சோத்திரம் நீ 100 ரெக்கமெண்டேஷன் கொண்டு வந்தாலும் நான் கையெழுத்து என்ன பண்ண மாட்டேன். இப்படியே சொல்றாரு, 100 ரெக்கமெண்டேஷன் கொண்டு வந்தாலும் நான் என்ன பண்ண மாட்டேன்,
உன்னால முடிஞ்சா கையெழுத்து என்ன பண்ணிக்க, வாங்கிக்க. இப்படி சொல்றாரு, என்ன பேசுறார். நான் சொன்னேன், ஐயா நான் செய்ய வேண்டிய கடமையை செஞ்சிருக்கிறேன், நான் தேவ சன்னிதானத்துல போய் நிற்பேன், நீயும் உன் குடும்பம் பிள்ளைகள் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணிட்டேன், வந்துட்டு மறுநாள் உபவாசம் போட்டு, ஆண்டவர் இப்படி அந்த அதிகாரி சொல்றார், 100 ரெக்கமெண்ட் பண்ணாலும் கையெழுத்து போட முடியாது, முடிஞ்சா வாங்கிக்கேன்னு சொல்றார், நீங்க எனக்காக என்ன பண்ணணும், காரியத்தை செய்யணும் அப்படின்னு. சாப்பிடாம நானும் என் மனைவியும் இந்த காரியத்திற்காக ஜெபிச்சுட்டு என்ன பண்றேன், சாயங்காலம் போறேன். பயங்கர வரவேற்பு. ஐயா வாங்க வாங்க உட்காரங்க, சேரை போட்டு உட்கார வச்சு கட 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 கடன்னு கையெழுத்தை போட்டு, ஐயா மேல் அதிகாரிகிட்ட நாளைக்கு வாங்கி உங்க கையில என்ன பண்ணிடுறேன், கொடுத்துடுறேனார். எனக்கு பெரிய ஆச்சரியம். என்னடா நேத்து தான் அந்த மனுஷன் 100 ரெக்கமெண்ட் இருந்தாலும் போட்டுட்டேன், மேலான அதிகாரிகிட்ட கையெழுத்த நாளைக்கு வாங்கி உங்க கையில என்ன பண்ணிடுறேன், கொடுக்குறேன். என்னடா நடந்துச்சு அப்படின்னு பார்த்தா, இங்க ஜெபத்துல இருந்த வேலையில தேவன் ஒரு காரியத்தை செஞ்சார். தேவன் ஒரு காரியத்தை என்ன பண்ணார், செஞ்சார். அவன் செஞ்ச அக்கிரமத்தை பொதுமக்களுக்கு வெளிப்படுத்திட்டார். வெளிப்படுத்தணும்னு பொதுமக்கள்லாம் என்ன பண்ணிட்டாங்க, போர்க்கொடி தூக்கிட்டாங்க. இவனை வேலையை விட்டு தூக்கு அப்படின்னு சொல்லி பஸ்மரியல் பண்ணி, ஆமா தாசில்தாரு, ஆர்டிஓ, எஸ்பி, டிஎஸ்பி எல்லாம் வந்து நிக்கிறாங்க பாருங்க. இங்க ஜெபத்துல நிற்கும் போது அங்க என்ன காரியம் நடக்குது பாருங்க. சோத்திரம். அத்தோட அவன் என்ன பண்ணா, நேத்து வேற நான் சொல்லிட்டு வேற போயிருக்கல, நான் தேவனுக்கு முன்னால நிற்பேன் அப்படின்னு சொல்லிட்டு, சோத்திரம் பயந்து நடுங்கி கையெழுத்தை போட்டு கொடுத்துட்டு போனவன் தான். அத்தோட அவனை டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்க. நமக்கு போட்ட கையெழுத்தோட அவன் ஜோலி முடிஞ்சிச்சு. அப்ப சோத்திரம், அதிகாரிகளை நம்பி எவ்வளவு காலம் இருக்கிறது, நம்ம செய்ய வேண்டிய கடமைகளை செஞ்சுட்டு தேவ சன்னிதானத்துல வந்து நின்னா கர்த்தர் நமக்காய் ஒரு காரியத்தை என்ன பண்ணுவார், செய்வார். இது மாதிரி என் வாழ்க்கையில சொல்லணும்னா அநேக காரியங்களை சொல்லிக்கிட்டே போகலாம். அவ்வளவு காரியங்களை தெய்வம் என் வாழ்க்கையில என்ன பண்ணி இருக்கிறார், செய்திருக்கிறார். அதனாலதான் அசாதாரணமா எதா இருந்தாலும் நம்ம என்ன பண்றோம், சவால் விட்டு நிக்கிறோம். காரணம் என்ன தெரியுமா, நாம் இரட்சகரை நம்பி நிக்கிறோம். அல்லேலூயா. ஆண்டவர் இயேசுவை நம்பி நிக்கிறோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். அதனால தேவரே நீர் சகலமும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைக்கிறது ஒன்றும் தடைபடாது என்று சொல்லப்பட்டிருக்கு. அதனால அவர் நமக்கு செய்யணும்னு ஒரு முடிவு பண்ணிட்டா எதுவும் தடைபடாது, எதுவும் யாராலையும் தடுத்து நிறுத்தவும் முடியாது. மனிதர்களும் அந்த இடத்துல வந்து நிக்க முடியாது, பிசாசுகள் அந்த இடத்துல வந்து நிக்க முடியாது. அதை நீங்களும் நானும் நன்றாய் புரிந்து கொள்ளும். நன்றாய் என்ன பண்ணணும், புரிந்து கொள்ளும். நமக்கு ஒரு காரியமா நீங்க ஆண்டுடைய சமூகத்துல காத்திருங்க, அந்த காரியத்தை நம்முடைய வாழ்க்கையில அவரே கொண்டு வந்து என்ன பண்ணுவார், சேர்ப்பார். நான் படிச்சு முடிச்சுட்டு வேலை இல்லாம ரொம்ப காலம் கஷ்டப்பட்டேன், 2 வருடம். அதுக்கப்புறம் தான் இயேசுவை அறிந்து கொண்டேன். இயேசுவை அறிந்து கொண்டதுக்கு அப்புறம் 2 மாதம் வேலைக்காண்டி ஜெபிச்சேன். ஆண்டவரே இந்த 2 மாதம் உங்க சமூகத்துல ஜெபிப்பேன், இனி வேலையை தேடி நான் என்ன பண்ண மாட்டேன், போக மாட்டேன். வேலை என்ன தேடி என்ன பண்ணணும், வரணும் அப்படின்னு சொல்லிட்டு சோத்திரம் 2 வருஷம் தேடி தேடி அலைஞ்சாச்சு. அப்புறம் ஆண்டவரை கடைசியில் அறிஞ்சதுக்கு அப்புறம் இப்ப 2 மாசம் ஆண்டவர்கிட்ட என்ன பண்றேன், இனி வேலைக்காயும் ஜெபிக்க மாட்டேன், வேலையை தேடியும் போக மாட்டேன். ஆமா நீங்க எனக்கு என்ன பண்ணணும், என்னை தேடி வேலை வரும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணேன், செபத்துக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சுட்டு சோத்திரம் அடுத்த காரியத்தை பார்க்க போயிட்டு ஒரே வாரம் தான் சோத்திரம் வேலை என்னை தேடி வருது. வேலை என்ன பண்ணுது, என்னை தேடி வந்துச்சு. ஆமை சோத்திரம். அதுல 4.5 ஆண்டுகள் வேலையை பார்க்க தேவன் கிருபை பாராட்டினார். அப்ப நம்ம தேட வேண்டியதை தேடிட்டா நாம் தேடுறத அவர் என்ன பண்ணிடுவார், நம்ம வாழ்க்கையில தந்து நடத்திடுவார். நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? நம்ம தேட வேண்டியதை தேடிட்டா, நம்ம உலகத்தை தேடிக்கிட்டு இருக்கிறோம், உலகத்தின் ஆசீர்வாதங்களை தேடிக்கொண்டு இருக்கிறோம். நம்ம தேட தேட அது என்ன பண்ணுது, அது வேகமா ஓடுது. அதை துரத்தி துரத்தி பிடிக்கலான்னு பார்த்தா பிடிக்க முடியல. ஆனா நம்ம தெய்வத்தை தேடிட்டோம்னா, நம்ம இந்த பூமியில என்னென்னலாமா தேடுறோமோ அது எல்லாம் நம்மளை தேடி வரும்படி ஆண்டவர் என்ன பண்ணுவார், அனுக்கிரகம் செய்வார். வாசிங்க மத்தேயுக்கு எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 6வது அதிகாரம் 28 வாசிங்களே. உடைக்காகவும் நீங்கள் கவலைப்படுகிறது என்ன, காட்டு புஷ்பங்கள் எப்படி வளரும். ஆண்டவர் என்ன சொல்றாரு, இந்த பூமியில உண்ணுகிற உணவுக்காக, உடுத்துற உடைக்காக, இருக்கிற ஸ்தலத்திற்காக, வாழுகிறதற்கு வேண்டிய ஆசீர்வாதத்திற்காக நீங்க கவலைப்படுகிறது என்ன? ஆண்டவர் சொல்ற காட்டு புஷ்பங்களை பாருங்க. புஷ்பம்னா பூ. அப்ப இந்த பூக்களை பாருங்க, அதுக்கு எவ்வளவு அழகா அந்த வருணத்தை கொடுத்து, கலரை கொடுத்து,
ஆமென் ஸ்தோத்திரம். அதை உடுத்திவித்திருக்கிறாரே, அதை உடுத்திவித்த தேவன் உங்களை நான் உடுத்திவிக்க மாட்டேனா? காட்டு புஷ்பங்கள் எப்படி வளருகிறது என்று கவனித்து பாருங்கள். ம், அவைகள் உழைக்கிறதும் இல்லை, நூற்கிறதும் இல்லை. ம், என்றாலும் ம். சாலமோன் முதலாய் தன் சர்வ மகிமையிலும் ம். அவைகளில் ஒன்றைப் போல் ஆகிலும் உடுத்தி இருந்ததில்லை என்று அப்ப உங்களுக்கு காட்டு சொல்லுகிறேன். புஷ்பங்கள் உழைக்கல, ஆமா, அது வேலை செய்யல. ஆனா அதுக்கு அழகா என்ன பண்ணிருக்கிறார்? ஆண்டவர் உடுத்தி வித்திருக்கிறார். அப்ப காட்டு புஷ்பங்களுக்கு உடுத்திருப்பேனானால் என்னை நம்புகிறவர்களை நான் உடுத்திவிப்பது அதிக நிச்சயம் அல்லவா? அற்ப விசுவாசிகளே, ம். இன்றைக்கு இருந்து ம். நாளைக்கு அடுப்பிலே போடப்படும் காட்டு புல்லுக்கு ம். தேவன் இவ்விதமாக உடுத்துவித்தால் ஆ. உங்களுக்கு உடுத்துவிப்பது அதிக நிச்சயம் அல்லவா? அப்ப பாருங்க, புல்லு முளைச்சு கருகி போகுது. அது வாழ்க்கையே ஒரு நாள் தான். ஆனா அதுக்கு ஒரு என்ன பண்ணிருக்கிறார்? ஒரு இலை மாதிரி ஒன்ன கொடுத்து, அதுக்கு ஒரு கலரை கொடுத்து, அதுக்கு ஒரு உடுத்திப்பை கொடுத்திருப்பாரானால் உங்களுக்கு கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? ஆகையால் ம். எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உடுப்போம் என்று எண்ணத்தை உடுத்துவோம் என்று கவலைப்படாதிருங்கள். கவலைப்படாதிருங்கள். இவைகளை எல்லாம் இவைகளை எல்லாம் அஞ்ஞானிகள் நாடி தேடுகிறார்கள். இதெல்லாம் யாரு நாடி தேறாங்க? இயேசுவை அறியாதவங்க இதற்காகவே வாழ்றாங்க. இயேசுவை அறியாதவங்க, அவங்களுக்கு பேரு அஞ்ஞானிகள். விஞ்ஞானிகள்னா கண்டுபிடிக்கிறவங்க, மெய்ஞானிகள்னா இயேசுவை அறிந்தவங்க. அஞ்ஞானிகள்னா உலகத்துல படிப்பு அறிவு இருக்கு, தெய்வத்தை அறியாதவங்க. அவங்க வாழ்கிற வாழ்க்கை எதற்காக தான்? உண்ண உணவு, உடுத்த உட, இருக்க இடம், இதற்காக இதை தேடிதான் அவங்க என்ன பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க, வாழ்க்கையை நடத்தி கொண்டு இருக்கிறாங்க. அதனால அஞ்ஞானிகள் இவைகளை நாடி தேடுகிறார்கள். இவைகள் எல்லாம் உங்களுக்கு வேண்டியவைகள் என்று, இவைகள் எல்லாம் உங்களுக்கு வேண்டியவைகள் என்று உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார். நம்மளை படைச்ச தேவன் அறிந்திருக்கிறார். நம்மளை படைச்ச தேவன் என்ன அறிந்திருக்கிறார்? நமக்கு உணவு வேணும், உடை வேணும், வாழ வசதி வாய்ப்புகள் வேணும், தங்க குடியிருக்க ஒரு வீடு வாசல் வேணுங்கிறதை நம்மளை படைத்த தேவன் என்ன பண்ணிருக்கிறார்? உலகத்துல அழகா சொல்றாங்க, மரத்தை வச்சவன் தண்ணி ஊத்துவான்னு சொல்றாங்க. மரத்தை வச்சவன், அப்ப நம்மள எவ்வளவு பெரிய ஒரு ஞானம், அறிவு பாருங்க. யாமை சோத்திரம். மரம் இருக்கு, அதை வச்சவன் தண்ணி ஊத்துவான்ல, சோத்திரம். நம்மளை படைத்தவர் நம்மளை போஷிப்பார் இல்லையா? நம்மளை உண்டாக்கினவர் நம்மளை ஆசீர்வதிப்பார் இல்லையா? ஆமை சோத்திரம். நம்மளை உருவாக்கினவர் நம்முடைய தேவைகள் முழுவதையும் பூர்த்தி செய்வார் இல்லையா? ஆமை சோத்திரம். அவரை நம்ம நோக்கி பார்க்காதனால இந்த பகுதியிலெல்லாம் குறைவுபட்டு கொண்டு இருக்கு. அதனால சோத்திரம், தேவனை அறியாதவங்க, சோத்திரம், அஞ்ஞானிகள் இவைகளுக்காக என்ன பண்றாங்க? இரவும் பகலுமா என்ன பண்ணிட்டு இருக்காங்க? உழைச்சு 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 அந்த தேவைகள் எல்லாம் பூர்த்தி செய்யும்படி ஓடுறாங்க. ஆனாலும் பூர்த்தி செய்தாலும் அவங்க சமாதானமா என்ன பண்ண முடியல, வாழ முடியல. ஆனா ஆண்டவர் சொல்றார் பாருங்க, கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு என்ன சொல்றாரு? முதலாவது ஃபர்ஸ்ட் என்ன? முதலாவதுன்னா என்ன? முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள் சொல்றாரு. உலக மனுஷன் எந்திரிச்சோன்னு வேலைக்கு ஓடுவான். ஆண்டவர் சொல்றாரு, நீங்க வேலைக்கெல்லாம் ஓட வேண்டாம், முதலாவது என் பாதத்துல உட்கார்ந்து என்ன தேடுங்க. ஆண்டவர் என்ன பண்ணணும்? தேடணும். ஆமை சோத்திரம். முதலாவது அவரை தேடணும். உலக மனிதர்கள் தேவனை அறியாததுனால அவங்க உலக காரியங்களை தேடிக்கிட்டே போறாங்க. இரவும் பகலுமா உழைக்கிறாங்க. உழைச்சு உழைச்சு என்னத்தடா சாதிச்சாங்கன்னு பார்த்தா, சோத்திரம், இன்னைக்கே நீங்க திரும்பி பாருங்க. சோத்திரம், பிறந்ததுல இருந்து இன்னைக்கு வரைக்கும் உழைச்சிங்க, என்னத்தை சாதிச்சீங்க? எவ்வளவு பெருசா காரியங்களை சாதிச்சிருக்கிறீங்க? சோத்திரம், எவ்வளவு காலம் உழைச்சிருக்கிறோம், எவ்வளவோ பிரயாசப்பட்டிருக்கிறோம். ஆனா அதற்குரிய ஐயா இல்லாதது வேண்டாம், உழைச்சதற்குரிய பலனாவது கிடைச்சிருக்கான்னு பாருங்க. ஆனா ஆண்டவர் சொல்றார், இதெல்லாம் அஞ்ஞானிகள் போட்டுக்கிட்டு பெருசா என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க, ஓடுறாங்கப்பா. அதெல்லாம் நீ கவலைப்படாத, நீ முதல்ல என்ன தேடிரு, என் வழிகளை தேடிரு. உனக்கு இந்த பூமியில நீ வாழ்வதற்கு வேண்டிய அத்தனை நான் தருவேன் தெய்வம் வாக்கு பண்றார். அல்லேலூயா. முதலாவது யாரை தேடணுமா? முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை, ஆண்டவர் இயேசுவை தேடிடணும். ஒவ்வொரு நாள் காலையில எழுந்த உடனே தெய்வத்தை தேடிடணும். துவக்கவும் முடிவும் இயேசுவா இருக்கணும். எந்த காரியத்தை துவங்கினாலும் இயேசுதான், முடிச்சாலும் இயேசுதான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதுபோல ஸ்தோத்திரம், காலையில எழும்பும் போது, ஒரு நாளை துவங்கும் போது இயேசுதான். ஆமீன். அந்த நாளை முடிக்கும் போதும் இயேசுதான். இப்படி துவக்கவும் முடிவும் இயேசுவா இருக்குமானால் இடைப்பட்ட காரியங்கள் முழுவதும் எப்படி இருக்கும்? தேவனாலே நாம் ஆசீர்வதிக்கப்படுகிறவர்களாய் இருப்போம். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப முதலாவது தேவனை தேடிடணும். இரண்டாவது அவருடைய நீதியை தேடிடணும். நீதினா என்ன? அவர் சொன்ன வாழ்க்கையை நம்ம தேடணும். ஸ்தோத்திரம். நம்ம இஷ்டம் போல வாழக்கூடாது.
அவருடைய வாழ்க்கையை பாருங்க. யாவருக்கும் நன்மை செய்கிறவராகவே சுற்றி திரிந்தார். யாருக்கு அவர் என்ன பண்ணல? தீமை செய்யவே இல்லை. இன்னைக்கு மனித குலத்தை பாருங்க. சோத்திரம். நன்மை செய்யலைனாலும் பரவாயில்லையா, உதவி செய்யலைனாலும் பரவாயில்ல, உபத்திரவம் செய்யாமையாவது என்னவனு இரு. இன்னைக்கு மனுஷன் காலையில எலும்புல இருந்து சாயங்காலம் வரைக்கும் அடுத்தவனுக்கு பொல்லாப்பு செய்யறதான் என்ன பண்ணிட்டே இருக்கிறாங்க, யோசிக்கிறான். எவனை கெடுக்கலாம், இவனை எப்படி அழிக்கலாம், இவனை எப்படி நஷ்டப்படுத்தலாம், இவனை எப்படி தூற்றி திரியலாம், செய்யாத உனதை செஞ்சேன்னு எப்படி சொல்லலாம். இரவும் பகல் அதுதான் வேலை. அடுத்தவனை என்ன பண்ணணும்? தூற்றணும். அவன் நல்லதே செஞ்சாலும் நல்லது செய்யலைன்னு தான் என்ன பண்ணுவாங்க. ஆமா, இன்னைக்கு அரசியல் கட்சிகள்ல பாருங்க, காலையில எந்திரிச்சோன்னு மைக்க பிடிச்சிடறாங்க, மீடியாக்கா உடியாந்துறாங்க. அரசியல்வாதி வந்தோன்னு சோத்திரம், இந்த திட்டம் சரியில்லை, அந்த திட்டம் சரியில்லை, ஆளுங்கட்சி சரியில்லை. இவர் ஆளுங்கட்சியா இருக்கும்போது அதெல்லாம் சரியா இருந்துச்சா? சோத்திரம். இவர் எதிர்கட்சியா வந்தோன்னு ஆளுங்கட்சி செய்யறது எதுவுமே சரியில்லை, உடனே அவர் மைக்க பிடிச்சிருவார். சோத்திரம். இந்த எதிர்கட்சிகள் யாருமே என்ன பண்றது இல்லை, சரியில்லை இப்படின்னு சோத்திரம் மாறி மாறி ஆமி சோத்திரம் அவர்களை குற்றப்படுத்துகிற இடத்துக்கு நேரா தான் என்ன பண்றாங்க, கடந்து போறாங்க. அப்ப சோத்திரம், அப்ப மனித சமுதாயமே எதை நோக்கி பயணிக்குது? அடுத்தவனை குற்றப்படுத்தணும், அடுத்தவனை வாழ விடக்கூடாது, அடுத்தவனை கெட்டவனு சொல்லணும், அவனை அழிக்கணும், அவனை ஒண்ணு இல்லாம ஆக்கணும். இதைத்தான் மனித சமுதாயம் என்ன பண்ணிட்டு இருக்கு. அரசியல்ல பெரிய அளவுல செய்யறாங்க. அவன் சக்திக்கு தகுந்த மாதிரி என்ன பண்ணிட்டு இருக்கிறான். சின்ன காரியங்களா இருக்கும். பக்கத்து வீட்டுக்காரன் என்ன பண்ணுவான், அவனுக்கு சக்திக்கு தகுந்த அளவுக்கு காரியங்களை செய்வான். அவன் கையில ஒரு துப்பாக்கி அதிகாரம் இருந்தா டப்புன்னு நம்மளை சுட்டு போடுவான். அவன் கையில ஒரு அதிகாரத்தை கொடுக்குறோம், துப்பாக்கியை கொடுக்குறான், நீ சுடலாம்பா அப்படின்னா விட்டு வைப்பானா? யோசிச்சு பாருங்க. உங்க கையில ஒரு துப்பாக்கியை கொடுத்து சோத்திரம் உங்களுக்கு பிடிக்காத ஆளெல்லாம் சுட்டு தள்ளுங்கன்னு சொன்னா, உங்களுக்கு அந்த அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்குன்னா என்ன பண்ணுவீங்க? சோத்திரம். ஒரு பயம் நடமாட முடியாது. சோத்திரம். தேடி தேடி அவன் ஒளிஞ்சாலும் சரி, ஓடி ஓடி பார்த்து என்ன பண்ணிடுவோம், சுட்டு தள்ளிடுவோம். அந்த அதிகாரம் இல்லை. அதனால என்ன பண்ணிட்டு இருக்கிறான். சோத்திரம். வேற வேற வழிகளில் காரியங்களை செஞ்சுக்கிட்டு இருக்கிறான். ஆனா ஆண்டவர் இயேசு என்ன செய்தார்? சோத்திரம். அவர் எல்லாருக்கும் நன்மை செய்தார். எல்லாருக்கும் என்ன செய்தார்? பொல்லாதவர்களுக்கும் நன்றி அறியாதவர்களுக்கும் நன்மை செய்கிற தேவனாய் வெளிப்பட்டார். யாராருக்கு? பொல்லாதவர்களுக்கும் நன்றி அறிதல் இல்லாதவர்களுக்கும் அவர் நன்மை செய்கிற தேவனாய் வெளிப்பட்டார். அப்ப ஆண்டவர் இயேசு என்ன சொல்ல வரார் அப்படின்னா, எப்ப எந்த மனுஷனுக்கு நன்மை செய், அவன் பொல்லாதவனாய் இருந்தாலும் சரி, அவன் உன்கிட்ட நன்மையை பெற்றுக்கொண்டு அந்த நன்மைக்கு மாறாய் நன்றி அறிதல் இல்லாதவனாய் இருந்தாலும் அவனுக்கு மீண்டும் எதையே செய், நன்மையே செய். அதான் அவருடைய நீதி. அவருடைய நீதி. எந்த மனுஷனுக்கு என்ன பண்ணாத, தீங்கு செய்யாத. இத உன் வாழ்க்கையில செய்வாயானால் அடுத்து சொல்றாரு, அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட இந்த பூமியில உண்ண உணவு உடுத்த உட இருக்க இடம் வாழ வசதி வாய்ப்பு, பிள்ளைகளை படிக்க வைக்கணும், எதிர்காலத்துல நல்ல நிலைமைக்கு கொண்டு போகணும், கல்யாணம் பண்ணி கொடுக்கணும், வேலை வாங்கி கொடுக்கணும், வீடு கட்டணும், எல்லாம் நினைக்கிறோம் பாத்தீங்களா? இதெல்லாம் ஆண்டவர் சொல்றாரு கூட தருவேன்னு சொல்லிட்டார். நீ நினைச்சதை விட என்ன பண்ணுவாராம், கூட தந்து ஆசீர்வதிப்பேன். அப்ப நம்ம செய்ய வேண்டிய வேலை ரெண்டு தான். சோதரம். ஒன்னு தெய்வத்தை தேடணும், இரண்டாவது அவருடைய வழிகள்ல நடக்கணும். சுருக்கமாய் சொன்னா யாவருக்கும் என்ன பண்ணணும், நன்மை செய்யும். நம்மளை எப்படி நேசிப்போம், நம்ம குடும்பத்தை எப்படி நேசிப்போம், நம்ம பிள்ளைகளை எப்படி நேசிப்போம், அது போல மற்றவங்களை நேசிக்கணும். அதான் சொல்ற, உன்னை நேசிக்கிறது போல நீயும் பிறனை என்ன பண்ணுவாயாக, நேசிப்பாயாக. நமக்கு நாமே தீமை செஞ்சுக்குவோமா? நம்ம குடும்பத்துக்கு யாராவது தீமை செய்வோமா? நம்ம பிள்ளைகளுக்கு யாராவது தீமை செய்வோமா? நமக்கு நாமே ஒரு நாள், ஒருவேளை மனைவி பிள்ளைகளுக்கு தீமை செஞ்சாலும் நமக்கு நாமே யாராவது தீமை செய்வாங்களா? அதான் ஆண்டவர் சொல்ற, உன்னை நீ நேசிக்கிறது போல பிறனை என்ன பண்ணுவாயாக. அவன் பிறன்னா யாரு? சொந்தக்காரனா இல்ல, உறவுக்காரனா இல்ல, தூரத்து சொந்தமா இல்ல, யாரோ. சோத்திரம். அப்படிப்பட்ட மனுஷனுக்கு நீ என்ன பண்ணணும், உன்னை நேசிக்கிறது போல அவனை நேசிக்கணும், உனக்கு நன்மை செய்து கொள்வது போல அவனுக்கு என்ன பண்ணணும். அப்ப மூணாம் மனுஷனுக்கே அப்படிப்பட்ட காரியத்தை செய்யணும்னா சொந்த பந்த உறவுகளுக்கு எப்படிப்பட்ட நன்மைகளை செய்யணும், குடும்பத்திற்கும் பிள்ளைகளுக்கும் எப்படிப்பட்ட நன்மைகளை செய்யணும். இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை தான் தெய்வம் இந்த பூமியில வாழ்ந்து கடந்து போனார். அதைத்தான் நம்முடைய வாழ்க்கையில தெய்வம் எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா. பொல்லாதவர்களுக்கும் நன்றி அறியாதவர்களுக்கு அவர் நன்மை செய்கிற தேவனாகவே வெளிப்பட்டார், சுற்றி திரிந்தார். பிசாசின் பிடியில் அகப்பட்ட யாவரையும் விடுவிக்கும்படியாகவே அவர் சுற்றி திரிந்தார் என்று சொல்லப்பட்டு இருக்கு. கர்த்தருடைய நல்ல நாமம் மகிமைப்படட்டும். இதை நம்ம வாழ்க்கையில செஞ்சிட்டாலே போதுமே. யாருக்கும் தீமை நினைக்க வேண்டாம், யாரும் கெட்டு போகணும்னு நினைக்க வேண்டாம்.
நம்மளால முடிஞ்சா நன்மை செய்வோம். நன்மை செய்ய முடியலையா அவங்களுக்காக வேண்டுதல் பண்ணுவோம். ஆண்டவரே இவங்களை ஆசீர்வதிங்கப்பா போதும். இப்போ உதாரணத்துக்கு ஆம்புலன்ஸ்ல ரோட்ல போகும். எவனோ ஒருத்தன் அவசரத்துல என்ன பண்ணிட்டு இருக்கிறான், ஆம்புலன்ஸை கூட்டிட்டு போறான். நம்ம ஏதாவது செய்ய முடியுமா? வழி விடலாம், சீக்கிரமா வழி விடலாம். விடலைன்னா 10,000 ரூபாய் ஃபைன். ஆமா, வழி விட மாட்டேன்னு சொல்ல முடியாது. வழியை விட்டுருவோம். விட்டுட்டு சோத்திரம் ஆண்டவர்ட்ட ஒரு சின்ன ஜெபம் பண்ணணும். ஆண்டவரே இப்படி ஒரு ஆம்புலன்ஸ் போகுதுப்பா, யாருன்னு தெரியல, ஆனா மரண அவஸ்தையோடு போறாங்க. ஆண்டவரே நீங்க ஆயுசை கொடுத்து என்ன பண்ணணும், ஆசீர்வதிக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணணும், ஜெபம் பண்ணணும். அப்படி ஜெபம் பண்ணும்போது ஆமை சோத்திரம் அது அவங்களுக்கு செய்கிற நன்மை. திடீர்னு நம்ம பஸ்ல போயிட்டு இருப்போம். பஸ்ல போகும்போது ஒரு பிச்சைக்காரனை பார்ப்போம். அவனுக்கு சாப்பாடு கொடுக்கணும்னு நினைச்சாலும் அந்த பயண காலத்துல என்ன பண்ண முடியாது, செய்ய முடியாது. செய்ய முடியுமானா செய்யணும். பஸ் ஸ்டாண்ட்ல இருக்கிற ஒருத்தன் வந்து கேட்டானா என்ன பண்ணுங்க, காசு கொடுக்காம சாப்பாடை வாங்கி கொடுத்துருங்க, ஒரு பிஸ்கட்டை வாங்கி கொடுத்துரு, ஒரு டீ காப்பி ஏதாவது என்ன பண்ணுங்க, ஒரு ஆகாரத்தை என்ன பண்ணணும், வாங்கி கொடுக்கணும். பசித்தவங்களுக்கு ஆமை சோத்திரம் ஆகாரத்தை கொடுக்க வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். கர்த்தர் நல்லவரா இருக்கிறார். ஒருவேளை பஸ்ல வேகமா பயணிக்கிறோம், அவனை பார்க்கிறோம், பரிதாபப்படுறோம், பரிதாபப்பட்டுட்டு போயிடக்கூடாது. ஒரு ஜெபத்தை ஏறெடுக்கணும். ஆண்டவரே இந்த மனுஷனுக்கு ஒரு ஆகாரத்தை கொடுத்து ஆசீர்வதிங்கப்பா அப்படின்னு சொல்லும்போது சோத்திரம் எந்த மனுஷன் மூலியமாய் அவனுடைய தேவைகள் சந்திக்கப்பட்டு அவனுக்கு ஆகாரத்தை தந்து தெய்வம் என்ன பண்ணுவார், ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறார். அப்ப நம்மனால சோத்திரம் உதவியே செய்ய முடியாத இடத்துல இருந்தாலும் ஜெபத்தின் மூலியமா அவங்களுக்கு என்ன பண்ணிடணும், உதவி செய்யணும். அப்ப உதவி செய்யக்கூடிய இடத்துல இருப்போமானால் ஜெபம் பண்ணி அவர்களுக்கு உதவி செய்கிற இடத்துக்கு நேரம் என்ன பண்ணணும், கடந்து பண்ணணும். ரொம்ப பெரிய உதவி செய்ய வேண்டாம். உண்ண உணவு இல்லைன்னா உணவு கொடுக்க போறோம், உடுத்த உடை இல்லைன்னா ஒரு உடைய கொடுக்க போறோம். ஐயா குடியிருக்க வீடு இல்லை அப்படின்னா பெரிய மாளிகை கடை ஒரு கீத்தையாவது ஒரு 10 கீத்தை வாங்கி அவங்க மழையில பனியில நனையாத அளவுக்கு ஒரு சின்ன காரியத்தை என்ன பண்ணலாம், செய்து கொடுக்கலாம். இல்ல ஒரு வீடையாவது என்ன பண்ணலாம். ஒரு குடும்பம் அப்படிதான், சோத்திரம் குடும்பம் தங்க இடம் இல்லாம வந்துட்டாங்க. கிட்டத்தட்ட 7 நாள் இங்க வச்சிருந்து அவங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை கொடுத்து ஆமை சோத்திரம் அதுக்கப்புறம் ஒரு முயற்சி எடுத்து ஒரு வீடை வாடகைக்கு பிடிச்சு அவங்களுக்கு வீடை கொடுக்க ஆண்டவர் என்ன பண்ணார், உதவி செஞ்சார். அது செய்யலாம்ல. அந்த 7 நாள் எங்க போவாங்க, வீடு கிடைச்சா தான் நம்ம போக முடியும். அது வரையும் தங்க வைக்கணும். அப்ப அது வரைக்கும் சரி சர்ச்சில் தங்கிக்கங்க. சோத்திரம் 7 நாளும் அவங்களுக்கு வேண்டிய பராமரிப்பை செஞ்சு ஆமை சோத்திரம் அவங்களுக்கு அப்புறம் அலைஞ்சு தெரிஞ்சு ஒரு வீடை பார்த்து சோத்திரம் அப்படி இதை தேவன் என்ன பண்ணுகிறார். இதுல நம்ம என்ன நஷ்டப்பட்டுற போறோம், சோத்திரம் நம்முடைய ஆஸ்தி என்ன அழிஞ்சு போதா, ஆஸ்தி அழியாது. இன்னும் ஆண்டவர் கூடுதலா தான் தருவார். ஆண்டவர் என்ன நினைப்பார் தெரியுமா, சோத்திரம் இவ்வளவு கொடுத்ததுக்கே இந்த வேலையெல்லாம் செய்யறானே, இன்னும் அதிகமா கொடுத்தா இன்னும் 4 பேருக்கு அதிகமா நன்மை செய்வான் என்று சொல்லி நம்முடைய ஆஸ்தியை இன்னும் அதிகமாய் தேவன் தந்து நடத்துவார். அல்லேலூயா. அதனால உண்ண உணவு உடுத்த உடையில இருக்க இடமில்லை, நான் அவங்களுக்கு நன்மைகளை செய்து நாம் அப்படிப்பட்ட ஒரு காரியங்களுக்கு நேர போகணுமே ஒழிய அவன் எதிரியா இருந்தாலும் சரி, அவன் எதிரியா இருந்தாலும் சரி. ஒரு மனிதர் ஆமை சோத்திரம் என் வாழ்க்கையில சந்தித்த ஒரு மனிதர், அந்த மனிதர் கடந்த நாட்களில் சந்தித்து சோத்திரம் ரொம்ப மன்னிப்பு கேட்டார். நானும் பரவாயில்ல விடுங்க, அதனால ஒரு பெரிய விஷயமில்ல, அதை நான் பெருசுபடுத்தலை அப்படிங்கிறேன். இல்லைங்க மன்னிச்சிருங்க, அப்படி ஒரு காரியத்தை என்ன பண்ணிட்டோம், சோத்திரம் ஒரு சூழ்நிலையில சோத்திரம் அடால் தடியா என்ன பண்ணிட்டார், சோத்திரம் வெளியே போங்க அப்படின்ட்டார் கர்த்தர். சோத்திரம் அப்ப சோத்திரம் நிர்கதியா எப்படி வெளியில போறது, ஆமை சோத்திரம் ஒரு இடத்துல நம்ம வாசம் பண்றோம், திடீர்னு என்ன பண்றாங்க, வெளியே போங்கன்னு சொல்றாங்களேன்னு சொல்லி. ஆனா கடைசியில பாருங்க சோத்திரம் அவங்க குடியிருக்க முடியாத ஒரு சூழ்நிலை வரும்போது நம்ம இடத்துல வந்து 10 நாள் தங்கி இருக்க ஆண்டவர் உதவி செய்தார். அல்லேலூயா. அதை மனதில் வச்சுக்கிட்டு போயா நான் சொல்லல, வாங்க சோத்திரம் ஒரு சூழ்நிலை தங்க முடியல அப்படின்னாங்க, தாராளமா வந்து இங்க 10 நாள் என்ன பண்ணிக்கங்க, தங்கி கொள்ளுங்க. சோத்திரம் அப்ப கடந்த நாட்கள்ல பார்த்தாரு, எத்தனையோ முறை மன்னிப்பு கேட்டுட்டார். ஆனால் இன்னைக்கும் கடந்த நாட்கள்ல கூட வந்து என்ன பண்றாரு, ஐயா தெரியாம சொல்லிட்டேன், நீங்க என்ன பண்ணிக்கணும், ஆமை சோத்திரம் நீங்க அதை மனதுல வச்சுக்கிட்டான்னு சொன்னேன். ஐயா அதெல்லாம் நான் மனசுல வைக்கிறதே இல்ல, ஆமை சோத்திரம் அப்படிலாம் நினைச்சா உங்களை உள்ளவே என்ன பண்ண மாட்டோம், விட மாட்டோம். ஆமை சோத்திரம் அதனால அது பெருசுபடுத்தவே இல்லை. அவசர ஐயா நீங்க வேணும்னா அந்த வீட்டை கூட எடுத்துக்கங்க ஐயா, எனக்கு அந்த வீடே வேண்டாம், கேட்டா நான் இப்ப கூட எழுதி கொடுக்கறதுக்கு ரெடியா இருக்கிறேன் அப்படியெல்லாம் சொன்னார். ஐயா அதெல்லாம் ஒண்ணும் இல்லை, நாங்க மனசுல வைக்கிறதே இல்லை. அப்ப நமக்கு தீமை செய்தாலும் அவங்களுக்கு நம்ம என்ன பண்ணணும், நன்மை செஞ்சு பழகணும். அல்லேலூயா. ஒரு மனுஷன் இந்த பகுதியில சொல்றான், சோத்திரம் உன்னை கொலை பண்ணிவிட்டு நான் ஜெயிலுக்கு போறதுக்கு ரெடியா இருக்கிறேன்னு என் கண் 10 அடி தூரத்துல நின்று சொல்றான். சோத்திரம் அந்த மனுஷன் ஒரு முறை அப்படி நடந்து வரும்போது தடுமாறி விழுகிறான். ஓடி போய் நான் பிடிச்சேன், தலையை பிடிச்சேன், கீழே கல்லு விட்டா தலை சதறி இருக்கும். அன்னைக்கு அவன் அப்படியே பார்த்து வித்தியாசமா பார்த்தான். அவனா அந்த என்ன பண்ணியிருப்பான், சாகட்டுன்னு விட்டுருப்பான். சோத்திரம் நம்மளை கொலை பண்ணுவேன்னு சொன்னவன் சோத்திரம் தடுமாறி விழுகும் போது அவன் தலை சதறிடக்கூடாதுன்னு சொல்லி
தலையை தாங்கி பிடிக்க தெய்வம் என்ன பண்ணார்? உதவி செய்தார். கர்த்தருடைய நல்ல நாம மகிமைப்படட்டும். இன்னைக்கு ஐயான்னு சொல்றார். பார்த்தா சந்தைகளுக்குள்ள எங்கேயாவது பார்த்துட்டா, ஐயா நல்லா இருக்கீங்களா? சரி அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. சரி, தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். அறியாத காலத்துல தெரியாம சில விஷயங்களை செய்வாங்க. அதற்காய் நாம் யாரையும் என்ன பண்ணக்கூடாது? பகைக்க கூடாது, விரோதிக்க கூடாது. யாவருக்கும் நன்மை செய்கிறவர்களாய் இருக்கணும். இந்த அனுபவத்துக்குள்ள போகும்போது தெய்வம் படிப்படியா நம்முடைய வாழ்க்கையை என்ன பண்ணி கொண்டே இருப்பார்? உயர்த்தி கொண்டே இருப்பார். அல்லேலூயா, ஆமென். ஸ்தோத்திரம். அதனால ஆண்டவர் முதலாவது தேவனை தேடி இருங்க, ரெண்டாவது அவருடைய வழியை தேடி இருங்க, மூணாவது ஆண்டவர் சொல்றாரு, நீங்க இந்த பூமியில என்ன தேடுறீங்களோ நீங்க தேடுறதை விட கூடுதலாய் தந்து என்ன பண்ணுவேன்? ஆசீர்வதிப்பேன் என்று வாக்கு பண்ணுகிறார். எப்படிப்பட்ட ஒரு நல்ல தகப்பன் பாருங்க. அப்ப இந்த தேவன் என்றென்றைக்கும், சங்கீதம் 48:12 வாசிங்களே, முடிக்க போறேன். இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் நம்முடைய தேவன் மரண பரியந்தம் நம்மை நடத்துவார். அப்ப இந்த தேவன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்றென்றைக்கும் சதா காலமும் நம்முடைய தேவன் மரண பரியந்தம் நம்மளை அவர் என்ன பண்ணுவாரா? நடத்துவார். அல்லேலூயா, சோத்திரம். நீங்க நம்பிக்கை முழுவதும் இயேசு மேலதான் வைக்கணும். பிள்ளைகளை கத்த தந்திருக்கிறார், படிக்க வைக்கணும், ஆளாக்கணும், நல்ல நிலைமையில கொண்டு போய் சேர்க்கணும். நாளைக்கு பிள்ளைகள் கஞ்சி ஊத்தும்னு சொல்லிட்டு பிள்ளைகள் மீது நம்பிக்கையா என்ன பண்ணக்கூடாது? இருக்கக்கூடாது. சோத்திரம். 10 பிள்ளை பெற்றாலும் 10 பிள்ளை நம்மளை கை கழுவிட்டு போயிரும். ஆனா ஆண்டவர் இயேசுவை ஒரு மனிதன் நம்பி இருப்பானால், ஆமை சோத்திரம், அவன் வாழ்நாள் முழுவதும் அவனுக்கு வேண்டிய எல்லா நன்மைகளையும் தந்து நடத்த ஆண்டவர் போதுமானவராய் இருக்கிறார். அதை குறித்த வேத பகுதியைத்தான் இந்த நாள்ல வாசித்தோம். இந்த தேவன் என்றென்றைக்கும் சதா காலமும் நம்முடைய தேவன் மரண பரியந்தம் நம்மளை நடத்துவார். எதுவரைக்கும் நம்மளை நடத்துவாரா? பிள்ளைகள் மறந்தாலும் தேவன் மறக்க மாட்டார். தாய் தகப்பன் மறந்தாலும் தேவன் மறக்க மாட்டார். உறவுகள் மறந்தாலும் தேவன் மறக்க மாட்டார். நண்பர்கள் மறந்தாலும் தேவன் மறக்க மாட்டார். சமுதாயம், சாதி, ஜனம் மறந்தாலும் இயேசு நம்மளை என்ன பண்ண மாட்டார்? மறக்க மாட்டார். அவருடைய நாமத்தை நம்பி இருப்போமானால் மரண பரியந்தம் நம்மளை காப்பாற்றுவேன் என்று தெய்வம் வாக்கு பண்ணுகிறார். அல்லேலூயா, சோத்திரம். அதனால அப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கைக்குள்ள என்ன பண்ணிடணும்? கடந்து வந்துடும். இந்த உலகத்துல எவ்வளவு ஆஸ்தி இருந்தாலும் அது நம்மளை காப்பாற்றாது. பதவி இருந்தாலும் நம்மளை காப்பாற்றாது. வேதம் சொல்லுகிறது, ஆபத்திலே ஐஸ்வர்யம் உதவாது. கடந்த காலங்களிலே கொரோனா வந்துச்சு. சில பேரெல்லாம் கோடி கணக்கில் பணத்தை வச்சுக்கிட்டு காப்பாத்திருங்கய்யா, காப்பாத்திருங்கய்யான்னு சொன்னாங்க. என்ன பண்ண முடியல? பணம் அவர்களை காப்பாற்ற முடியல. ஒரு மனிதன் இந்த கிரானைட் போட்டவர் ஒரு முறை வந்தார். வந்து அவர் சொன்னாரு, என்னுடைய தாய் மாமா கோடிக்கணக்கான சொத்து, அவருக்கு எங்கெங்க சொத்து இருக்குன்னு அவருக்கே தெரியாதாம். அவ்வளவு கோடிக்கணக்கான சொத்து, அவ்வளவு கோடிக்கணக்கில் சொத்து இருக்கிற அவங்க, ஆமை சோத்திரம், அவர் கொரோனாவில் பாதிக்கப்பட்டார். பாதிக்கப்பட்டவர் சொல்றாராம், எத்தனை கோடி வேணாலும் தரேன், காப்பாத்துங்கன்னு சொன்னாராம். கடைசியில் அவரை காப்பாற்ற முடியல. வேதவசனம் எவ்வளவு அழகா சொல்லுது பாருங்க. ஐஸ்வர்யம் ஆபத்தில் உதவாது. ஒரு ஆபத்துன்னு வரும்போது ஐஸ்வர்யம் என்ன பண்ணாது? காசு பணம் ஒரு நாள் நம்மளை தப்பு வைக்காது. ஆனா சோத்திரம், தேவனுடைய வழிகளிலே நடப்போமானால் ஆமை தக்க சமயத்திலே அவர் நமக்கு துணையாய் வந்து அவர் நம்மளை பாதுகாத்து நம்மளை தப்புவித்து ஆசீர்வதிக்க அவர் நல்ல தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா, ஆமை சோத்திரம். அதனால கர்த்தருடைய பிள்ளைகள் புரிந்து கொள்ளணும். உறவுகள் ஒரு சூழ்நிலையில கைவிட்டுருவாங்க. ஐஸ்வர்யம் ஆபத்துல நம்மளை தப்பு வைக்காது. எவ்வளவுதான் படிச்சிருந்தாலும், படித்த மேதைகளாய் இருந்தாலும், ஆமை சோத்திரம், தேவனை தவிர சில சூழ்நிலைகள் வரும்போது தேவனை தவிர வேற ஒருவராலும் நம்மளை என்ன பண்ண முடியாது? தப்புவிக்கவே முடியாது. இதை நன்றாய் நாம் புரிந்து கொள்வோமானால் இந்த தேவனை பிடித்துக் கொள்வோம். எந்த சூழ்நிலைகள் வந்தாலும் தேவனை நம்பி நம்ம வாழ்க்கையில பிழைக்கிற இடத்திற்கு, வாழும்படியான இடத்திற்கு நேராக என்ன பண்ணுவோம்? நாம் கடந்து வருகிறவர்களாய் இருப்போம். மீண்டுமாய் யோபு 42:2 வாசித்து நாம் ஜெபித்து முடிப்போம். தேவரீர், நீர் சகலமும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைக்கிறது தடைபடாது என்று அறிந்திருக்கிறேன். அதனால ஆண்டவரால எல்லாம் முடியும். அவர் செய்ய நினைக்கிறதை யாராலும் என்ன முடியாது? தடுத்து நிறுத்தவே முடியாது. தேவன் உங்களுக்கு ஒரு நன்மை, ஒரு மேன்மை, ஒரு உயர்வு, ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்க சித்தம் கொண்டிருப்பாரானால் அதை யாரால தடுக்க முடியும்? ஒரு மனுஷனாலும் ஒரு சக்தியினாலும் என்ன முடியாது?
தடுக்க முடியாது. அதுபோல தேவனால எல்லாமே கூடும். தேவரீதி சகலமும், சகலம்னா என்ன? எல்லா காரியமும் செய்ய வல்லவர். அல்லேலூயா. அதனால நம்முடைய வாழ்க்கை பிரச்சனை நம்மள்ட்ட இருக்கிற வரைக்கும், அது சாகிற வரைக்கும் கூட அந்த பிரச்சனை இருக்கும். இல்லைன்னா அந்த பிரச்சனையே நம்மளை சாகடிச்சிரும். ஆனா பிரச்சனை ஆண்டவரிடத்துல போயிருச்சுன்னா அந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு வந்துடும். அந்த பிரச்சனைக்கு என்ன ஆயிரும்? ஒரு தீர்வு வந்துடும். ஆண்டவர் 3 நாள் பிரசங்கம் பண்றார். 3 நாள் என்ன பண்ணிட்டு இருக்கிறார்? பிரசங்கம் பண்றார். பிரசங்கம் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் எல்லாருக்கும் ஆகாரம் கொடுக்கணும்னு ஆசைப்படுறார். எல்லாருக்கும் என்ன கொடுக்கணும்? ஆகாரம் கொடுக்கணும். அப்ப ஆகாரம் கொடுக்கணும்னு சொன்னா, ஆமை சோத்திரம், கிட்டத்தட்ட ஆண்கள் மட்டும் 5000 பேர் வந்திருக்கிறாங்க. ஆண்கள் மட்டும். அப்ப மனைவி பிள்ளைகள் குறைஞ்சபட்சம் பார்த்தா ஒரு 20,000 30,000 பேர் இருக்கிறாங்க. இவங்களுக்கு ஆகாரம் கொடுக்கணும். அப்படி ஆகாரம் கொடுங்கன்னு சொல்லி சீசர்கள்ட்ட என்ன பண்றாரு? ஏதாவது ஆகாரம் இருக்கான்னு பாரு. இப்ப வீட்டுக்கு 4 பேர் வந்து ஆகாரம் பாருன்னா, சரி எதையாவது ஒன்ன பார்த்து ஒரு 4 பேருக்கு ஒன்னும் இல்லைனாலும் ஒரு ரவையை சேமியா போட்டு எதையோ ஒண்ணு என்ன பண்ணிடலாம், கிண்டி கொடுத்துடலாம். இருக்கிறது 20,000 30,000 பேர் இருக்கிறாங்க. இவங்களுக்கு எங்கிட்ட ஆகாரத்தை கொடுக்கிறது? உள்ள போய் ஆகாரம் இருக்குதான்னு பார்த்தா, ஒரே ஒரு சின்ன பையன் 5 அப்பமும், அப்படின்னா 5 கோதுமை ரொட்டி, சப்பாத்தி 5 சப்பாத்தியும் 2 மீன் துண்டும் இருக்கு. 2 மீன் இருக்கு, வறுத்த மீன் இருக்கு. இதை கொண்டு வந்து இதுதான் இருக்கு, இது எத்தனை பேருக்கு பத்தும்? 20,000க்கு மேற்பட்ட ஜனங்கள் இருக்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அது அவங்க கையில இருக்கிற வரைக்கும் அது அப்படித்தான் இருக்கும். அது பிரச்சனையா தான் இருக்கும். அதை வச்சு ஒண்ணு என்ன முடியாது, செய்ய முடியாது. இப்ப அதை தகப்பன் இயேசு வாங்குறார், இரட்சகர் வாங்குறார். அந்த காரியம் ஆண்டவருடைய கரத்துல போகுது. பிரச்சனை இப்ப யார்கிட்ட போயிருச்சு? இயேசுவிடத்துல போயிருச்சு. இவர் கையை தூக்கி என்ன பண்ணார்? ஆசீர்வதிச்சுட்டு திருப்பி இறக்குறாரு. அதே மாதிரிதான் இருக்கு. ஆண்டவர் சொல்றார், நீ எடுத்து குடு அப்படிங்கிறார். எடுக்க 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 அப்பா என்ன பண்ணிக்கிட்டே இருக்கு? வந்துகிட்டே இருக்கு. மீன் வந்துகிட்டே இருக்கு. ஆமை சோத்திரம். ஆண்கள் மட்டும் சாப்பிட்டவங்க 5000 பேர், சகோதரிகள், ஆமை சோத்திரம், பிள்ளைகள் என்று சொல்லி ஒரு கூட்டம் வச்சாலே எந்த கூட்டம் அதிகமா இருக்குன்னு பாருங்க. பத்தியெல்லாம் இங்க எத்தனை பேர் இருக்கிறீங்க, அங்க எத்தனை பேர் இருக்கிறாங்க பாருங்க. அதுல ஒருத்தர் படுத்துட்டாரு. சோத்திரம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப அன்னைக்கு 5000 பேர் ஆண்கள்னா பெண்கள் எவ்வளவு பேர் இருந்திருப்பாங்க? பிள்ளைகள் எவ்வளவு பேர் வந்திருப்பாங்க? சோத்திரம். இத்தனை பேருக்கும் 5 அப்பம் 2 மீனை வச்சு என்ன பண்ணிட்டாரு? அத்தனை பேருக்கு ஆகாரத்தை கொடுத்துட்டு 12 கூட என்ன பண்ணியாச்சு? மிச்சம் எடுத்தாச்சு. எப்பா கீழே விழுந்ததெல்லாம் வேஸ்ட் பண்ணிடாத, எல்லாத்தையும் புறக்கி வை அப்படின்னாரு. ஆமா, புறக்கி வச்சது பார்த்தா 12 கூட இருக்கு. ஆனா துவக்கம் எத்தனை? 5 அப்பம் 2 மீன். நம்முடைய வாழ்க்கையில கொஞ்சமான ஆசீர்வாதமா இருக்கலாம். ஆனா அதை ஆண்டவருடைய கரத்துக்கு கொண்டு போயிட்டோம்னா சோத்திரம், அது பழுகி பெருகும்படி என்ன பண்ணிடுவார்? சோத்திரம். திரளான் நம்ம ஒரு ஆளுக்கு கூட சாப்பாடுவதற்கு போதுமா அப்படின்னு யோசிக்கிற இடத்துல இருப்போம் ஒருவேளை. ஆனா நம்ம தேவனை நம்பிட்டோம்னா அநேகருக்கு போஜனத்தை கொடுக்கிற அளவுக்கு நம்மளை கர்த்தர் என்ன பண்ணிடுவார்? உயர்த்தி ஆசீர்வதிக்கிற. ஏன்னா தேவரி நீ சகலம் செய்ய வல்லவர், நீ செய்ய நினைப்பது ஒன்றும் தடைபடாது. அதனால நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனை எல்லாவற்றையும் ஆண்டவர் இயேசுவிடத்திலே கொண்டு போவோமானால் அந்த பிரச்சனைகளை மாற்றி ஆசீர்வதிக்க அவர் வல்ல தேவனாய் இருக்கிறார். எல்லா கண்களை மூடி முழங்கால் மண்டியிட்டு ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். கொஞ்ச நேரம் விடுதலைக்காய் நாம் ஜெபிக்க போகிறோம். கர்த்தர்